சார் நேற்று நைனா நாகேந்திரன் அவர்கள் அவரோட பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. அதற்கான இறுதி நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு. அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அந்த கரூர்ல நடந்துச்சுல சார் அந்த சம்பவத்துக்கு முழு காரணம் சொல்லிட்டு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நேற்று தமிழில் என்ன போச்சோம்? கைதாகும் செந்தில் பாலாஜி. நீங்க அப்ப கூட நினைச்சிருப்பீங்க சார் வந்து தமிழில் வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கேட்டீங்க. யாரோ எப்படி தெரியும் உனக்கு விஜய்க்கு சமன் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி தெரியும், செந்தில் பாலாஜி கைதாக போறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ரைட்டா? நைனா நாகேந்திரனுக்கு நானா சொன்னேன். இன்னொன்று, திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆசி பெற்றவர். அவர்கள் இருவரும் பர்சனலாக தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் தான் திரு நைனா நாகேந்திரன். அவர் தனியாக வேறு எங்கோ பேசவில்லை, உள்துறை அமைச்சரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். உள்துறை அமைச்சரின் சம்மதம் இல்லாமலா பேசுவார்? அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கரூரில் மற்றது விடுங்க, அது குற்றம் அதிகமாயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 70 வயசு பொம்பளை கூட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பேசினாரு. போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு, தொசரால் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்னு வச்சுக்கலாம். கரூரில் 41 பேர் கொல்லப்பட்டதற்கு கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. பூடகமா கூட பேசல சார், சொல்றாரு. சொன்னா கைதுன்ன தெரியுதா? அதில் இருக்கக்கூடிய உண்மைகளோ பொய்களோ எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் 41 பேர் இறக்க காரணமாக இருந்தாரா, சதிச்செயலில் ஈடுபட்டாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ சதிச்செயலில் ஈடுபட்டாய் என்று கைது செய்ய முடியுமா, முடியாதா? முடியும் சார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக நான் பொது வெளியில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்போது எழுத்தாளனாக இருந்தேன், இப்போ பேசுபவனாக யூடியூபில் அறிமுகமாகி இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன், அடுத்தவர்களை மிரட்டி பணம் பறிப்பவானா என்பது ஊருக்கே தெரியும். ஆனால் மிரட்டி என் எம்ப்ளாயி கிட்ட 94,000 ரூபாய் ஜிபேல வாங்கினேன்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ணி சிறையில் வச்சிங்கல்ல. 41 பேர் செந்தில் பாலாஜி தான் கொன்னாருன்னு தூக்கி உள்ள வச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பண்ண தெரியாதா? கத்தி உங்கள் கையில் இருக்க கத்தி தான் குத்துமா? அவங்க இதோட பெரிய கத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறீங்களா எப்படி குத்துறாங்கன்னு? மதியில அரசு தெரிஞ்சுல எப்படி போட்டிருக்கீங்க சைஸா எஃப்ஐஆர். அதாவது மதியழகனும் புஷியானதும் நிர்மல்குமாரும் அந்த இடத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆட்கள் சாவார்கள் என்பது தெரிந்தும் நிறுத்தாமல் வண்டியை ஓட்டினார்கள். எப்படி சைஸா எழுதுறீங்க? நம்ம கேசுக்கலாப்பா. என்ன மாருதி நான்லாம் சேர்ந்து அந்த நீலப்பட தயாரிப்பாளர் அக்ஷம் ஆபீஸ்ல சிசிடிவி இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ணி கைது பண்ணி இதுல விசாரிக்கிறதுக்கு சம்மன் வேற கொடுக்குறீங்க நீங்க திருப்பி. அப்போ செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொன்னாருன்னு சிபிஐ குற்றம் சுமத்தி அவரை கைது செய்ய முடியுமா, முடியாதா? நமக்கு சொல்றாங்கல்ல, இல்லங்க எங்க இது போய் வழக்குங்கன்னா அதெல்லாம் ட்ரையல்ல பாத்துக்கப்பா. அதுதான் சார். இப்ப அந்த ப்ரொடியூசர் நினைக்கிறேன், அவரு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அவர் யாருன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, அடுத்த நாள் இன்டர்வியூ கொடுத்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இருமா, என்னமோ அந்த படத்தை நம்ம இந்த அவதூறா பேசிட்டோம். படத்தை எடுத்து முடிக்கல மூதேவி, டிராப்டுறது படம்.